300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி கழுவி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பக்காடா போகும்போது பார்த்தாலே தெரியும். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கேன். 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்குன நீளவாக்கில் இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய் 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இல்லை 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெங்காயம், சிக்கன் எல்லாம் மசாலா நம்ம தண்ணியே தொளிக்கலைங்க. அதில் இருக்கிற அளவே நமக்கு போதுமானது. சிக்கன் வாங்கி பரட்டி வச்சுட்டு சாயந்தரம் கூட இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து ஒரு பக்கோடா மாதிரி டீ கூட போட்டு கொடுக்கலாங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் நமக்கு சிக்கன் மசாலா எல்லாம் பரட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சிட்டு கூட நமக்கு நல்லா பக்கோடா போட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ரொம்ப நேரம் கூட நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் பரட்டி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ எண்ணெயும் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை நல்லா பக்கோடா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான சிக்கன் பக்கோடா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சிக்கன் எடுத்தால் பெரிய பெரிய பீஸாக நல்லா கறி பீஸாக இருந்துச்சுனாக்க எலும்பு இல்லாத பீஸுகள் பெருசு பெருசாக இருந்தால் நம்ம முழுசாக போடும்போது அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காதுங்க, சக்கையாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா புதுசாக நறுக்கிட்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பக்கோடா மாதிரி ஒரு சாயந்தர டயத்தில் சுட சுட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்குங்க. போடும்போதே அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க. கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுக்கும் போதே காலி ஆகிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கன் எடுத்தால் பக்கோடா செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. ரெசிபிலாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.